சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் சிறப்பு நேர்காணலுக்கு நம்மோடு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ரா ஈஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு ஒரு உரையாடல். வணக்கம். வணக்கம்ங்க. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திமுகவோடு எப்படி இருக்குது சார்? இன்னும் எண்ணிக்கை முடிவாயிடுச்சு சீட்டுகள். இந்த தேர்தலை பொறுத்தவரை புதிதாக கட்சிகள் இணைக்கப்பட்ட காரணத்தினால் தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதிலே எல்லோரும் அதிகமாக எதிர்பார்ப்பதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்பிலே புது கட்சிகளை அக்கமடேட் பண்ண எல்லோருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்பதும் எல்லா கட்சிகளோடும் அதே பேச்சுக்கள் தான். அதில் தான் கொஞ்சம் தாமதமாச்சு. இருந்தாலும் கூட எல்லா கட்சிகளும் தெரியும், இந்த கூட்டணி விட்டு யாரும் வெளியே போகிறதில்ல. அது எல்லாரும் தெளிவுபடுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. வேல்முருகன் தாவேக்கா இப்போ கூட்டணியை விட்டு வெளியே போயிருக்காரு. ஆமாம், அவர் நான் எதிர்பார்க்கல. ஸோ என்னோடய பெஞ்ச்மெண்ட் போயிட்டாரேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். கொஞ்சம் எமோஷனாக பேசக்கூடியவரும் கூட. சில கொள்கைகளில் அவர் பிடிப்போடு இருப்பார், அந்த கொள்கை ரீதியான பிடிப்பு. ஸோ அது மாதிரி ஏதோ விஷயங்கள் அங்கே ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ அதில் அவர் வெளியே போயிருக்காரு. எனக்கு ஒரு வருத்தமான விஷயம்தான். இன்று அதிமுக பாஜக கூட்டணி அனைத்து கட்சிகளோடும் ஏறக்குறைய இறுதியாயிடுச்சு. அந்த விமர்சனம் இப்போ மாறி வந்துருச்சா? இந்த ஒரு பக்கம் இடதுசாரிகளும் விசிகே தேமுதிகலாம் இன்னும் முடிவாகாமல் இருக்கப்போ அவங்க ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சு அதுவும் கட்சி அலுவலகத்துக்கே வர வச்சு திரு எடப்பாடி பண்ணியிருக்காருன்றது அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இனிமேல் பேசப்படுமா? இல்லை, முதலாக அதிமுகவில் கூட்டணி அவங்களுடைய தலைமை அலுவலகத்தில் செஞ்சுருக்காங்க. இது காரணம் அவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது பத்திரிகையாளர்களும் விமர்சனம் செய்தவர்களும் இந்த ஒரு வார காலமாகவே ஒரு மிகப்பெரிய விமர்சனங்கள் அதற்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது ஒரு புது நடவடிக்கை தான். இது புது நடவடிக்கை அப்படின்னா அவங்க அவ்வளவு அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் ஒன்று மட்டும் இதில் பார்க்கணும். டெல்லியில் முடிவெடுத்ததை அறிவிக்கிற ஒரு அலுவலகமாக அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் இன்றைக்கு ஆகியிருக்கிறது. நான் வரவழ வச்சு கையெழுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு எடப்பாடியுடைய ஆதரவாளர்களும் அவங்க கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்களே பெருமையாக. இல்லைங்க, அதாவது அந்த தலைமை அலுவலகம் இருக்குது, ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அவங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க தொகுதி பங்கீட்டு குழுன்னு ஒரு குழு போட்டிருக்காங்க. ஆமாம், அந்த குழு என்னாச்சுன்னே தெரியல. அறிவித்தாங்க. அந்த குழு ஒரு முறையாவது உட்கார்ந்து யாரையாவது பேசுனாங்களான்னா அப்படிலாம் இல்லை. கூட்டணி கட்சிகளோட யாரும் பேசவே இல்லை. எல்லாமே டெல்லிக்கு. ஒருவேளை அந்த குழுவே டெல்லியில் தான் இருக்கான்னு தெரியல. அவங்க அமித்ஷா வீட்டில் தான் அந்த குழுவே உட்காந்துருக்காங்களோ, போய் தான் எல்லாம் பேசிட்டு வராங்களோன்னு தெரியல. அவர் எடப்பாடி சொல்கிறார்ல 4 மாநிலங்களையும் இன்னும் தேர்தல் நடக்குது, அப்புறம் ஈரான் வார் கிரைசிஸ் போயிட்டுருக்கு, எல்பிஜி பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பார்லமெண்ட்டில் வர பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்போது இதெல்லாம் அதனால தான் அவருக்கு பல வேலைகள் இருக்கும், அமித்ஷா அவர்களுக்கும் பிரதமருக்கும். அதனால தான் நான் டெல்லிக்கு போனேன்னு ஒரு காரணம் சொல்கிறார்ல, அது நியாயமாக பண்ணல. இப்போ அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் டெல்லியிலேருந்து வர்றாரு. அவர் உள்துறை அமைச்சரோட தொலைபேசியில் பேச மாட்டாரா? அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு உள்துறை அமைச்சர் தொலைபேசியில் பேச மாட்டாரா? அது நடக்காதா? இவ்வளவு நாள் எப்படி நடத்துனாங்க? இவ்வளவு நாள் அப்படி நடக்கலையே. இது இப்போ அதாவது எப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதிமுக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு விரும்புகிறது. அவரை தமிழ் மக்களிடத்திலே அவர்களிடத்திலே ஒரு சிறுமைப்படுத்துகின்ற ஒரு நிலையாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அவரை வேட்பாளராக முன்மொழியவே செய்கிறாங்க. அவர் தான் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாரு. பிரதமர் மதுராந்தகத்துக்கு வந்தார், திருச்சிக்கு வந்தார். எங்கேயாவது அவர் முதலமைச்சர்னு சொன்னாரா? அதிமுகங்கிற வார்த்தையாவது அவர் எடுத்தாரா? எடுக்கலை. இன்னொன்று நான் கேட்குறேன், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சாச்சு. அப்போ பிரதமரோ அல்லது கூட்டணி கட்சி தலைவர்கள் அன்புமணியாக இருக்கலாம், அல்லது டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கலாம், ஏதாவது மேடையில் அவர் அந்த 4 ஆண்டுகள் எப்படி ஆட்சி செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது பேசுனாங்களா? அவர்களுடைய எண்ணம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏதோ பெயரளவுக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்று தான் நான் புரிந்து கொள்ளுகிறேன். அப்போ தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை ஹைப்போத்தட்டிக்கலி ஸ்பீக்கிங் அந்த கூட்டணிக்கு எண்ணிக்கைகள் கிடைச்ச மெஜாரிட்டி வந்தால் கூட எடப்பாடி முதலமைச்சராக இருக்க மாட்டாருன்றீங்களா? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவுக்கு பீகாரில் பார்த்துட்டீங்க, ஆமாம், மகாராஷ்டிராவில் பார்த்துட்டீங்க. இப்போ நான் புதுசாக ஏதாவது சொல்லணுமா? அதே தான் நடக்கும்.
என்ன ஆனாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவர்கள் முதலமைச்சராக விடமாட்டார்கள். ஆனால் அவருக்கும், அதாவது அவரும் அனுபவம் வாய்ந்தவர், அரசியலில் வந்து எல்லாமே கற்றுக்கொண்டவர் அவர், அவருக்கும் எல்லாமே தெரியும். ஆனால் இருக்கிற சூழ்நிலைகளில் அவர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உள்ளுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருக்கார். அதுதான் என்னால் பார்க்க முடியுது. அவர் வெளியே சிரிக்கிறார் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து எதையுமே நம்மளால் சொல்ல முடியலையே அப்படின்னு புழுங்கிட்டு இருக்காரு. இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒன்று அன்புமணி அவர்கள், இன்னொன்று டிடிவி தினகரன் அவர்கள். 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதாவது எப்படின்னா அவங்க நினச்சது நடந்துகிட்டு இருக்கு, அவங்க நினைக்கிறது நடக்குது, அதனால் அவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. என்ன நினைச்சு அப்படி என்ன பெருசாக கிடைச்சிருச்சு அவங்களுக்கு? 18 சீட்டு போன தடவை கொடுத்த 23 விட குறைச்சி 18 தான் கொடுத்துருக்காங்க பாமகக்கு. அதாவது திரு அன்பு அங்கே இருக்கிற பிரச்சனைக்கு 18 கொடுத்ததே ஓகே தானே. அந்த பிரச்சனையும் பார்ப்பாங்கல்ல, மகன் பிரிந்து போனதுக்கு அந்த பிரச்சனையை பார்ப்பாங்க இல்லையா? அந்த பிரச்சனையில் இது வாங்கினா போகுது, வேற என்ன ஆல்டர்னேட் இருக்கு, வேற சாய்ஸ் என்ன இருக்கு, வேற வாய்ப்பு எதுவும் கிடையாது. டிடிவி அவருக்கு மட்டும் வேற என்ன சாய்ஸ் இருக்கு? சும்மா எல்லாம் பேசிட்டு இருந்தாரே ஒழிய அவருக்கு ஒன்றும் சாய்ஸ் இல்லை. நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், மனசார சொல்லுங்க, டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மனதார முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டாரா? அவரு மேடையிலேயே சொல்லிட்டாரு, அண்ணன் மேடையில் சொல்லிட்டாரு. மனதார அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரா? அவர் கூட இருக்கிறவங்க மனதார ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா? கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ பிரச்சாரம் போகத்தானே போறாரு எடப்பாடி அவர்களை முதல்வர் வேட்பாளர், அவரை முன்னிறுத்தி தானே வந்து பிரச்சாரம் போனாலும் அந்த ஓட்டு வந்து கன்வே ஆகுமா? அதிமுகவுடைய ஓட்டு டிடிவி தினகரனுக்கு கன்வே ஆகுமா, அல்லது டிடிவி தினகரனுடைய ஓட்டு அதிமுகவுக்கு கன்வே ஆகுமாங்கிறது தேர்தல் ரிசல்ட்டை தான் உங்களுக்கு தெரியும். ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்காதுன்றீங்க? ஓட் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக இருக்காது. டிடிவி அவர்கள் அன்றைக்கு வெளியில் வந்து எனக்கு துரோகம் செய்து விட்டார், இவருக்கு எதிராக வாங்கின வாக்குகள் அத்தனையும் எடப்பாடிக்கு எதிராக தான் கட்சி ஆரம்பிச்சு, அவருக்கு எதிராக வாங்கின வாக்குகள் இப்போ எப்படி அவருக்கு ஆதரவாக எப்படி மாறும்? தலைவர்கள் மாறலாம், ஆனால் ஓட்டுகள் மாறுமா? திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் அவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பணியாற்ற போகிறோன்றாரு. இது வந்துங்க அவங்க வந்து சொல்கிற பேச்சு. ஆனால் மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் மாதிரி வேற எப்போ இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. முதலமைச்சருடைய கடின உழைப்பு, அதே போல புதிதாக திட்டங்கள், மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்கள் மட்டுமல்ல, அந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவதற்காக அதிகாரிகளையும் மக்களையும் தொடர்பு கொள்வதற்காக பல முகாம்கள். இப்போ அதாவது எந்த திட்டம் வேணாலும் யார் வேணாலும் போட்டலாம், ஆனால் அது வந்து மக்களுக்கு போய் சேரணும். இந்த ஆட்சியில் அவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை மறுபடியும் கதாநாயகனாக மாறும். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, எடப்பாடிக்கு தெரியும் அப்படின்றீங்க. ஷிண்டேக்கு நடந்தது, நிதிஷ்க்கு நடந்தது, எடப்பாடி நமக்கும் நடக்கும்ன்ற அவருக்கு நல்லா உணர்ந்திருக்காரு. ஆனாலும் செய்ய முடியாத ஒரு கையிறு நிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி என்ன சிக்கலில் அவர் இருக்காரு? எதற்காக வந்து இப்படி தெரிஞ்சும் இப்படி போகிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த சிக்கல் வந்து அவர் தான் சொல்லணும். ஏன்னா வந்து என்ன சிக்கல் அப்படின்னு தெரியல, ஆனால் வந்து அவர் வந்து ஒரு அழுத்தத்தில் இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அவருக்கு வந்து இது தெரியுது, ஆனால் வெளியே சொல்ல முடியல. ஏன்னா அப்படி வந்து புரியாத மனிதர் கிடையாது அவர். கண்டிப்பாக அவருக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் கூட வேறு வழி இல்லாமல் அது மாதிரி தான். அதாவது ஒன்று மட்டும் வச்சுக்கங்க, 2021 பாஜக, அதிமுக, பாமக எல்லாம் கூட்டணி. ஆமாம், எல்லாம் கூட்டணி. அன்னைக்கு ஆட்சிக்கு வர முடியல. அதே நீங்கள் வந்து 2019 எல்லாம் கூட்டணி, அதே கூட்டணி தான் 2019 கூட்டணியில் இருந்தாங்க. எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆமாம், அந்த வித்தியாசம் அதிகம். 2019 மார்ஜின் ரொம்ப ஜாஸ்தி, 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயித்தோம். 2024 அவ்வளோ வித்தியாசம் கிடையாது, வித்தியாசம் குறைஞ்சிருச்சு. அதிகமாக இருக்கணுமா இல்லையா? அதிமுகவில் பாஜக இல்லை, கூட்டணிகள் பிரிஞ்சு நிற்கிறாங்க. பாஜகவும் பாமகவும் நிற்கிறாங்க, அதிமுகவும் தேமுதிகவும் நிற்கிறாங்க. அப்போ 2 பிரிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ எப்படி எங்கள் வித்தியாசம் குறைஞ்சுது? பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழ்நாடு முழுதும் இருக்கிறது என்பது இதை காட்டுகிறது. இப்போ வந்து 26 மறுபடியும் ஒன்றா சேர்ந்திருக்காங்க. 2 பேரும் பிஜேபியும் அதிமுகவும் சேரும்போது அந்த வாக்குகள் குறைகிறது. அது ஒரு அன்நேச்சுரல் அலையன்ஸா? அது வந்து ஒரு நேச்சுரல் ஆர்கானிக்கான கூட்டணியே இல்லையா? அதனால சந்தேகம். ஓட்டுகள் கன்வே ஆகாது, அந்த கூட்டணிக்கு ஓட்டுகள் கன்வே ஆகாது. பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் எல்லா தொகுதியிலும் இருக்கு.
அந்த எதிரான வாக்குகளை கொஞ்சம் அதிமுக போன தேர்தலிலே பெற்றிருக்கும். 24 அவர்கள் பெற்றிருப்பார்கள். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் குறைஞ்சது. ஆனால் இப்போ மறுபடியும் ஒன்றா இருக்கிறதுனால 2021 விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். கொங்கு மண்டலத்தில் நேரடியாக நான் களத்தில் பார்க்குறேன். களத்தில் பார்க்குறப்ப அதை தான் நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். கொங்கு மண்டலம் தான் 2021 நீங்கள் 159 தொகுதியில் வெற்றி பெற்றீங்க உங்கள் கூட்டணி. ஆனால் அப்போ கூட கொங்கு மண்டலத்தில் அதாவது மேற்கு மாவட்டங்களில் திமுக கூட்டணி ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு. கோயம்புத்தூரில் 10க்கு 10 சீட்டுமே எடுக்க முடியல, ஒரு சீட் கூட கிடைக்கல. இப்போது ஒரு பலவீனமாக வந்து மேற்கு மாவட்டங்கள் வந்து கருதப்படுது. இந்த முறை என்ன மாற்றம் நடந்திருக்கு? நான் உங்களுக்கு முதல்ல இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க? உங்களுக்கு முதல்ல சொன்னேன், 2021 தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை அன்னைக்கு அதிகமாக இருந்தது. 26 அதில் 25% தான் இருக்குன்னு முதல்ல சொன்னேன். எதனால அந்த சரிவு? அந்த சரிவு அப்படின்னா இந்த 5 ஆண்டுகளாக அவருடைய நடவடிக்கை. ஒன்று, பாரதிய ஜனதா கூட எப்பவுமே கூட்டணி இல்லைன்னு சொன்னது, இப்போ மறுபடியும் கூட்டணி போட்டது, அந்த அவருடைய நிலைப்பாடுகள், எதிர்க்கட்சியாக அவர் இயங்கிய விதம், இதுவெல்லாம் அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த வாக்குகளை இன்னைக்கு வந்து குறைச்சிருக்கு. ஸோ அங்கே வந்து கொங்கு மண்டலத்தில் அது ஒரு காரணம். இன்னொன்று, இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய கட்டமைப்பை ஒரு மிகப்பெரிய வலுவாக மாற்றி இருக்கிறது. அதுங்களால் மேற்கு மாவட்டங்கள், ஆமாம், மேற்கு மாவட்டங்களில் இன்னைக்கு வந்து மாற்றியிருக்கு. ஆனால் இங்கே வந்து களத்தில் எங்களால் பார்க்க முடியுது. அதனால் மிகப்பெரிய இப்போ கோயம்புத்தூரில் வந்து அன்னைக்கு வந்து 10 தொகுதியும் அதிமுக ஜெயிச்சாங்க. இன்னைக்கு நான் அடித்து சொல்கிறேன், 10க்கு 10 எங்கள் கூட்டணி ஜெயிக்கும். அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? அப்படியே ஜெயிக்கும். எஸ்பி வேலுமணி கூட தோற்றுருவாரா? தொண்டாமுத்தூர் எந்த மாற்றமும் இல்லை. தொண்டாமுத்தூரும் நாங்கள் ஜெயிப்போம். நீங்கள் வேணா பாருங்க, களம் பாருங்க. அதாவது இப்போ விஜய் ஓட்டை பிரிக்கிறார், ரைட்டா? விஜய் ஓட்டை பிரிக்கிறது களத்தில் வந்து எல்லா தொகுதியிலையும் நாங்கள் பார்த்துட்டோம். அதிமுக ஓட்டை அப்படியே 2ஆக பிரிக்கிறார். வேலுமணியோ தங்கமணியோ அவங்கெல்லாம் பாதிக்கப்படுறது இதில் தான். இதுவரை அவங்கெல்லாம் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இப்போ அவங்க ஓட்டை அப்படியே பாதியாக இந்த வந்து டிவிக்கே பிரிக்குது. பாதி ஓட்டு விஜய் எடுப்பாரா அதிமுக? அதாவது அவங்க ஓட்டுகள் பாதிலாம் நான் வந்து கரெக்டாக பாதின்னு சொல்ல முடியாது. அதாவது அதிகப்படியான வாக்குகளை அவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ பிரிக்கிறப்ப அவங்களே இன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமை தான் இன்னைக்கு யதார்த்தம். அவ்வளோ வளர்ந்துட்டாரா விஜய்? எங்கெல்லாம் வளர்ந்துட்டார் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவர் பிரிக்கிற ஓட்டு அதிமுக ஓட்டு. அதிமுக ஓட்டு பிரிக்கும் போது எங்களுடைய வெற்றி வித்தியாசமே அதிகமாகும். இல்லை, பொதுவான ஒரு இந்த ஒரு அசஸ்மெண்ட் அப்படி தான் இருக்குது. அதிமுக ஓட்டுகளை தான் அவர் அதிகமாக பிரிப்பார்னு. ஆனால் அவர் செக்யூலர் ஓட்டும் எடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, உங்களுக்கு பாதிப்பு வராதா? இல்லை ஏங்க, அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி பேசினாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இல்லைன்னாரு அது சொல்லலாம். ஆனால் வந்து அதே ஆதவர்ஜனா சொல்லலையா? 90 சீட் ஆதவர்ஜனா சொன்னாரா இல்லையா? அப்புறம் என்ன சும்மா சொல்லுவாரா அவரு? அவங்க அணுகுனாங்க, நாங்கள் வந்து வேணான்ட்டோம் வேணும்னு பொய் சொல்லுவாரா அவரு? அதாவதுங்க எல்லாம், அதாவது இவங்க வந்து ஒரு கொள்கையும் கிடையாது. காங்கிரஸ் கூட பேசுவாங்க, காங்கிரஸ் இல்லைன்னா அப்புறம் பிஜேபி கூட பேசுவாங்க. பிஜேபியோட எப்போ பேசுனாங்கன்னு செய்தி வெளியே வந்ததோ அன்னைக்கே அவங்களுக்கு போடலான்னு கொஞ்சம் இருந்த சிறுபான்மை ஓட்டம் அன்னைக்கே நின்று போச்சு. விஜய்க்கு போட மாட்டாங்க, கண்டிப்பாக போட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து சிறுபான்மையினருக்கு வந்துங்க அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள். அதனால் வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எந்த விதத்திலையும் எங்கேயும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. அது விஜயாவது அது யார் வந்தாலும் சரி. அப்படி பார்த்தா சீமானுக்கே போயிருக்கணும்ல, ஏன் விஜய்க்கு ஏன் போகணும்? அப்போ சீமானுக்கே போயிடலாமே. சிறுபான்மை ஓட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் அவர் சீமானுக்கே போயிருக்கலாமே. இவருக்கு அதை விட ஒரு செல்வாக்கு இருக்குது, ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது. கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணுறாரு பாஜக. கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தால் யார் ஏற்றுக்குவாங்க பாருங்க. அதாவது விஜயோட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு இருந்த அந்த ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இது வந்து களத்தில் பார்க்க முடியுது. எதனால ஏன் குறைஞ்சது, எப்படி குறைஞ்சதுன்னு இல்லை, ஆனால் குறைஞ்சிருக்கு. அந்த வேகம் இல்லை அவங்கள்ட்ட, அந்த வேகம் இல்லை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் மற்ற மண்டலங்கள் எனக்கு தெரியலை. கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து பிரிக்கிற ஓட்டு அதிமுகவினுடைய ஓட்டு. அதனால் எங்களுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது கொஞ்சம் லஞ்சம் அல்ல, 100க்கு 100% கொங்கு மண்டலத்தில் நாங்கள் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நீங்கள் வந்து அந்த வேகம் குறைஞ்சிருச்சுன்றீங்க. தாவேகா விஜயுடைய கட்சி நிர்வாகிகள் மட்டத்தில் சொல்கிறீங்களா, இல்லை மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவு? இல்லை, அவருடைய செயல்பாடுகள், அதாவது அவருடைய செயல்பாடுகள் அவர் என்னவோ எதிர்பார்த்தாங்க. அதாவது இப்போ வந்துடுவார், அப்போ வந்துடுவார், இப்போ பிரச்சாரம் பண்ணுவார், தேர்தல் அறிவிச்சுட்டா அவ்வளோதான்.
எங்களை வந்து மாநில அரசு தான் எங்களை முடக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தாங்க. ஆமா. ஆனால் வந்து தேர்தல் அறிவிச்சுலாம் எங்களை பாருங்க நீங்கள் அதை பார்த்துட்டு மும்பை போயிட்டாரு. தேர்தல் அறிவிச்சாலும் மும்பை போயிட்டார் அவர். ஆனால் வந்து அவருக்கு வந்து அந்த எண்ணமே இல்லைங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அதில் வந்து அவர் வந்து களத்தில் வந்து வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவார்கள் நம்பிக்கையை அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளே இப்போ வந்து விட்டாங்க. அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவராக வருவாருங்கிற எண்ணம் இப்போ மாறிடுச்சு. அவங்க கட்சி நிர்வாகிகளே அவர் ஒரு அரசியல் தலைவர்னு ஏற்றுக்க தயாரா இல்லையா? இப்போ செயல்பாடுகள் இல்லையே. வாரம் வந்தார் இங்கே. இப்போ கூட தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கூட தஞ்சாவூர் போனார். முதல்ல வாரம் வரேன்னு சொல்கிறதே தப்பு. ஏன் டெய்லி வந்தால் என்ன? டெய்லி வந்தால் என்ன வரலாம். இப்போ தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் மீட்டிங் போட்டிங்கல்ல, அப்போ ஏன் மறுபடியும் வாரம் வரீங்க? அப்போ டெய்லி வர வேண்டியதானே? டெய்லி வந்தால் தமிழ்நாடு பூரா நீங்கள் சுற்றிருக்கலாம்ல. அப்போ அது மாதிரி எண்ணமே அவருக்கு இல்லை. எனக்கு என்னமோ வந்து அவருக்கு அதில் ஆர்வம் இருக்குதானே சந்தேகம். இவங்கெல்லாம் அந்த கூட இருக்கவங்க அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இவங்களுடைய வளர்ச்சிக்காக அவரை பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்னு சந்தேகம் கூட எனக்கு இருக்குது. கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே கூட இருக்கிறவர்களான உந்துதல் கூட அவங்களுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். விஜய் அவர் ஆர்வமாகவே வரல. இவங்க நிர்வாகிகள் பேசுகிற அளவுக்கு அவர் ஆர்வமாக வராரா? அவர் ஆர்வமாக வரல. ஏதோ இந்த விஷயங்கள்லாம் இவங்க பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி தெரியுது. அவர் வந்து அவருக்கான ஆர்வம் அரசியலில் இருப்பதாக தெரியவில்லை. அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும், நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிலாம் இவங்க சொல்கிற மாதிரி நினச்சிருந்தா இப்போ அவருடைய செயல்பாடுகள் எப்படி வந்திருக்கும்? தமிழ்நாட்டை சுற்றி வந்திருக்க மாட்டாரா? அவரே சொல்கிறார், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு அடிக்க எல்லா மீட்டிங்லையும் அதான் சொல்கிறார். எல்லா இடத்துலையும் அந்த டயலாக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவர் பேசுகிறாரு. அவர் வந்து எனக்கு என்னமோ தெரியல, அவங்க அப்பா அம்மா எல்லோரும் ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பாவமாக இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாரோன்னு தான் எனக்கு தோணுது. விஜய் பாவன்றீங்க? ஆமாம், அவர் அவங்க குடும்பத்திலேருந்தே இவங்கெல்லாம் பிரிச்சுட்டாங்களே. அவங்க டோட்டலாக அவங்க அப்பா பாருங்க, அவங்க அப்பா அம்மாட்ட வந்து எப்போவோ பிரிச்சுட்டாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அவரே எஸ். சந்திரசேகரே ஓப்பனாக சொன்னதான். இது நான் ஒன்றும் ரூமராக சொல்லலை. ஸோ அப்போ வந்து அது என்ன நோக்கம்? அப்போ இவங்களுடைய ஏதோ உள்நோக்கத்தோடு அவரை பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்துகிறவங்க சேர்ந்துருக்காங்க. இப்போ சேர்ந்து அவர் இயக்கிறவங்கெல்லாம் அவருடைய ரசிகர்களா? ஆதவர்ஜன் அவருடைய ரசிகரா? அல்லது நிர்மல்குமார் அவருடைய ரசிகரா? ராஜ்மோகன் அவருடைய ரசிகரா? செங்கோட்டையன் அவருடைய ரசிகரா? அல்லது அருண்ராஜ் அவருடைய ரசிகரா? என்ன நோக்கம் அவங்களுக்கெல்லாம்? ரசிகராக தான் இருக்கணுமா? கட்சியிலோட அனுபவம், செங்கோட்டையன் எவ்வளோ அனுபவம் உங்களுக்கு தெரியுமில்ல. அந்த ரசிகர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு தூக்கி உட்கார வச்சு பார்க்கக்கூடிய அந்த வெறியோடு இருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் இருக்கும்? அது கிடையாது. இவங்க தங்களை எப்படி அவர் விஜயை பயன்படுத்தி தங்களை வளர்த்துக்கலாம், ஒரு அரசியல் அடையாளம் தங்களுக்கு கொண்டு வந்துடலாம், அந்த முயற்சியில் இருக்காங்க. அதுக்கு வந்து அவர் விஜய் வந்து ஒத்து போகிற மாதிரியே தெரியல எனக்கு. வந்து இவங்களே அவர் விஜய் வந்து நம்மெல்லாம் எத்தனை முறை பார்க்குறப்போ அத்தனை முறை தான் இவங்களே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சந்திக்க முடியாதா? அவர் வர்றப்பெல்லாம் நம்ம வந்து தொலைக்காட்சியில் லைவ் காமிக்கிறோம் இல்லையா? அப்போ வந்து இவங்க கூட இருக்காங்க. நம்ம எத்தனை முறை பார்க்குறப்போ அத்தனை முறை தான் இவங்கெல்லாம் பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய் வெளியே வந்தால் தான் அவங்களே பார்க்க முடியுது. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ அவர் அருண்ராஜ் வந்து திருச்செங்கோடு தொகுதியில் நிற்கிறார். உங்களுக்கு எதிராக தான் நிற்க போகிறாரு. ஆமாம், திருச்செங்கோடு தொகுதியில். அதனால் எனக்கு தெரியும். இப்போ வந்து தேர்தல் பறக்கும் படை பல இடங்களில் அவர் எல்லா வீடுகளுக்கும் ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருக்கார். அதை வந்து பிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன மாற்று சக்தியாக நீங்கள் பண்ண வச்சிட்டீங்க? அப்போ என்ன அர்த்தம் அது? அப்போ அதை விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா? அதை விஜய் மேடையில் பேசுகிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? செய்யலைன்னா வேலையே செய்யலை, இந்த கட்சி வந்து முடங்கி கிடக்குது, வாரத்துக்கு ஒருக்கா வர்றாருன்றீங்க. இப்போ ஒரு மாதமாக தொகுதியில் இறங்கி பொட்டன்ஷியல் கேண்டிடேட் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகி களத்தில் இறங்கி உங்களுக்கு எதிராக ஒரு தொகுதியில் வேலை செய்யும் போது அதை 234 தொகுதியில் அந்த ஒரு தொகுதியில் தான் வேலை நடக்குது. 234 தொகுதியில் எங்கேயும் வேலை நடந்ததாக நான் பார்க்கல. வேலை அப்படின்னு சொன்னால் இது வந்து கொண்டு வந்து இதை பண்ணிகிட்டு இருந்தால் உங்கள் கட்சியோட அந்த நீங்கள் சொல்கிறதுக்கும் நீங்கள் நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லையே. வித்தியாசமாக மக்கள் பார்க்குறாங்கல்ல, அதை பாசிட்டிவாக எடுக்கலை. தொகுதியில் இருக்கிற மக்கள் இவங்க வந்து கொடுக்குற கிஃப்டை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கல. வரக்கூடிய எலெக்ஷனில் அவங்க எப்படி செயல்படுவாங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிறது அதிமுக ஓட்டை தான் பிரிப்பாங்க பெரிய அளவுக்கு, அதனாலேயே நாங்கள் பெரிய வெற்றியை பெற போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க திமுக கூட்டணி. அப்போ கணிசமான வாக்குகளை அவர் எடுப்பான்னு தானே அர்த்தம்? அதாவதுங்க, கணிசமான வாக்குனா அரௌண்ட் 10% வாங்குவாருங்க. அவர் வாங்கக்கூடிய வாக்குகள் இன்றைக்கு அரௌண்ட் ஒரு 10% அந்த வாக்குகள் வாங்குவார்.
உங்கள் 10% ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ? அப்படிலாம் இல்லை, கள நிலவரத்தை சொல்கிறோம். அதை இப்போ அந்த 10% அதிமுக ஓட்டை பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ எங்களுக்கு அட்வான்டேஜ் தானே. நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து சிறுபான்மையினர் ஓட்டு, திமுகவினுடைய கோர் ஓட்டு, திமுகவுடைய கோர் ஓட்டு ஒரு 23% கண்டிப்பாக. எவ்வளோ கம்மியாக வச்சுக்கோங்க, ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் போக நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க. 23 ப்ளஸ் வந்து ஒரு 13% வந்து கொஞ்சம் கொஞ்சம் போக சிறுபான்மையர் ஓட்டு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 23 13 36 ஆச்சா? கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 12-13% வச்சுக்கோங்க, எல்லாம் சேர்ந்து அது ஆயிடுச்சா? அப்புறம் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் பயன்பெற்றவங்க இருக்காங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி விடியல் பயணம் போகிறாங்க, அவங்களாம் மறப்பாங்களா? முதலமைச்சரை மறக்கவே மாட்டாங்க. திட்டங்களுக்கு எவ்வளோ %? திட்டங்களுக்கு 5% சொல்லுங்கள். அதாவது இந்த பயன் அடைஞ்சவங்க ஒரு 5% பொதுவான கட்சிக்காரரை விட்டுருங்க, ஒரு 5% பொதுவானவங்க ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 53% போய் நிற்குது. நீங்கள் 2019 பார்லிமெண்ட்டில் உங்கள் கூட்டணி வாங்கின கணக்கை சொல்கிறீங்க. அதை விட இப்போ அதிகமாக வரும். அதை விட போன தடவை குறைஞ்சிருக்கேன், 47 தான் வந்து. இப்போ அதிகமாக வரும். இப்போ வந்து அதிகமாக வரும். விஜய் ஒரு 10% பிரிக்கிறதுனால அந்த வித்தியாசம் அதிகமாகிடும். நீங்கள் சொல்கிற கணக்கு படி பார்த்தா 53, அவர் 10, 40, 63 போச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய உங்கள் கேப்பு 17% பக்கம் வருது. க்ளீன் ஸ்வீப் மாதிரி கண்டிப்பாக வரும். க்ளீன் ஸ்வீப் தாங்க இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், க்ளீன் ஸ்வீப் தான், ஒப்பிடவே முடியாது. இன்றைக்கி எடப்பாடி எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணிட்டாரு. பாமகவை, அமமுகவை. நீங்கள் சொல்கிறீங்க கருத்து வேறுபாடு இருக்குது, மனசுக்கு பிடிச்சி தான் வந்து எடப்பாடி ஏற்றுக்கிட்டாரா, அவரை முன்மொழிகிறாராங்கிற ஒரு கேள்வி எழுப்புறீங்க. பட் அவரு எப்படியோ வந்து நம்பர்ஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டார். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எல்லாமே டெல்லி போயிருக்கக்கூடாது இல்லை, யாரோட நிர்பந்தத்தில் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ டிடிவிக்கு என்ன சொல்லியிருப்பார் அமித்ஷா? தேர்தல் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அன்புமணிக்கு அதான் சொல்லியிருப்பார், எல்லோரும் வந்து நம்ம என்டிஏ, நம்ம தான் என்டிஏ, எல்லாம் தேர்தல் வரைக்கும் பொறுமையாக இருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், நான் பிளான் பி வச்சுருக்கேன் அப்படிம்பார். என்ன பிளான் பி? பிளான் பி என்ன? அப்புறம் மகாராஷ்டிரா மாதிரி தான், நீங்கள் வந்து பீகார் மாதிரி தான், அதுதான் பிளான் பி. ஆட்சிக்கு வந்தால் அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுக ஆட்சி அமைக்கும், அது பிஜேபி விடுங்கிற நம்பிக்கை அதிமுகவுக்கே கிடையாது. அப்படியா? கண்டிப்பாக அதிமுகவுக்கு கிடையாது, அதிமுக தொண்டர்களுக்கே கிடையாது. கொங்கு மண்டலத்தில் சொல்கிறீங்க, கொங்கு மண்டலத்தில் 2021 அவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற இந்த எண்ணமெல்லாம் இன்னைக்கு வந்து ஆகாது அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. அவர் கூட்டணிக்கே போகாமல் தனியாக இருந்திருந்தா கூட, போன முறை மாதிரி தனியாக இருந்திருந்தா கூட அதுக்கான ஆதரவு அதிகமாக இருக்குமே என்பது தெரியல. ஆனால் பிஜேபி கூட சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிற காரணத்தினால இன்னைக்கு வந்து கண்டிப்பாக அவர் 26 அவரை முதலமைச்சராக விடமாட்டார்கள். அந்த அவநம்பிக்கையை பாஜக தான் உண்டு பண்ணியிருக்கா எடப்பாடி பழனிசாமி மேலே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகள் யாரும் சொல்ல வேண்டியது இல்லைங்க, அது திறந்த புத்தகம். அவங்க ஓப்பனாகவே ஒத்துக்கிறாங்க. ஒரு மாநிலத்துக்கு போவோம், ஒரு கட்சியை பிடிப்போம், அந்த கட்சியை வந்து காணாமல் பண்ணுவோம், நாங்கள் அந்த இடத்துக்கு வருவோம், அப்புறமா இன்னொரு கட்சியோட நாங்கள் போட்டி போடுவோம், ஒரு 20 வருஷம் கழித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம். இதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமே. அதில் என்ன, அதில் ஒன்றும் நம்ம வந்து மறைச்சு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லையே, எல்லாத்தையும் தெரிஞ்சது தானே அது. இன்னொரு விஷயம், திரு எடப்பாடி பழனிசாமியை பற்றி விமர்சனம் வச்சுங்க, அவரை முதலமைச்சர் இருக்க விட மாட்டாங்க. ஒருவேளை இந்த ஆட்சி மீண்டும் தொடருது, திமுக ஆட்சியே தொடருதுன்னா அதிமுகவுடைய நிலை, நீங்கள் கொங்கு பகுதியிலேயே வந்து ரொம்ப பெரிய தேய்மானத்தை சந்திக்க போகுதுன்றீங்க, அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி? இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி உடைத்துவிடும். இன்னொரு தலைவர் அதிமுகவிலே உருவாவார், பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர் கூட அந்த கட்சிக்கு வரலாம். இது வந்து இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்களுடைய செயல்பாடே அப்படி தான். ஆனால் இதை வந்து பொறுத்தளவுக்கு இப்போ வந்து தேர்தல் முடியுது, அதாவது அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பெறறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அப்படியே நம்பர்ஸ் வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை அமமுகவோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ மற்ற கட்சிகளோ ஆதரிப்பார்கள். அப்படி ஆதரிக்கிறப்ப அதிமுக அவர்களை ஆதரிப்பதை தவிர வேறு வழி கிடையாது. இவங்க மொத்தமாக 56 சீட்டு தான் நிற்கிறாங்க, இவங்க 3 பேரும் சேர்ந்து. அதிமுக தான் பெரும்பான்மையான தொகுதி நிற்கிறாங்க. தேர்தல் முடிவுகள் எப்படி வேணாலும் வரலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஓகே, அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு அறுதி பெரும்பான்மை வந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ பிளான் பி வச்சுருப்பாங்க. என்னது அது? அப்புறம் என்ன உடைச்சிருவாங்க.
அதிமுக அதிமுக ரெண்டாவது அடிச்சு இன்னொரு தலைவரை உருவாக்குவாங்க, அவரை முதலமைச்சருமாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும், அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லுது, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ நடக்கிற வளர்ச்சி திட்டங்கள் தொடர வேண்டும். ஸோ அப்படி தொடரணும் அப்படின்னு சொன்னால் நிலையான ஆட்சி வேண்டும். நிலையான ஆட்சி நாங்கள் தான் கொடுக்க முடியும். ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி நம்பர்ஸ் எண்ணிக்கை இருந்தது, ஆட்சி அமைச்சா உடச்சி அதிமுகவில் ஒருவரை முதலமைச்சராக்குவார்னு சொன்னீங்களே, அது நீங்கள் அதற்கு எடப்பாடியை தொடரலாமே, இல்லை பாஜகவிலிருந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் வருவாரா? அவங்க பாருங்க, இது கொஞ்ச நாளைக்கு இதுதானே அவங்க மாடலே தானே. ஷிண்டே கொஞ்ச நாள் கொஞ்ச நாளைக்கு வச்சுருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு வச்சுருந்து அப்புறமா அங்கே மாற்றிக்குவாங்க. இதுதான் நடக்கும். கட்சி பிளவாச்சுன்னா அதிமுக கட்சி பிளவாச்சாலும் அதோட அவ்வளோதான். கட்சி பிளவாச்சாலும் அதோட முடிஞ்சு போயிடும். இருதுருவ அரசியல் முடிவுக்கு வருமா தமிழ்நாட்டில்? அப்போ வேற அந்த ரெண்டாவது துருவம் வேற யாராவது வந்துருவாங்க. அதுதான் அந்த துருவம். இரு துருவம் போகாது. ஒரு துருவம் இருக்கு, இன்னொரு துருவம் புது துருவம் வந்துடும். அது ஒரு கழகமா திராவிட கட்சியா இருக்காதா? யார் கண்டாங்க? இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறதே அந்த பாஜக அந்த இடத்துக்கு வரணும்னு தான் முயற்சி பண்ணுதுன்றீங்க. வேற என்ன நீங்கள் பாஜகவே நேரடியாக கேளுங்க. நாளைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் ஆளணுமா வேண்டாமா கேட்டு பாருங்க. அது எல்லா கட்சியும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? அவங்க எல்லா கட்சியும் அதான். இல்லை நாங்கள் அதிமுக ஆடுறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இன்றைய நிலையில் எந்த இன்றைய நிலையில் நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். நீங்களாம் பார்க்க தான் போகிறீங்க. அதனால் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பை மக்கள் கொடுக்கக்கூடாது. ஆனால் அவங்க பாஜக தரப்பில் ஒரே விஷயம் சொல்கிறாங்களே, டெல்லியிலேருந்து பேசினா என்ன தப்பு? தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்றீங்க. டெல்லி என்ன வேற எங்காவது இருக்கா? இந்த நாட்டோட தலைநகர் தானே. என்ன பாஜக தமிழ்நாட்டில் வந்தால் என்ன தவறு, டெல்லியிலேருந்து முடிவெடுத்தா என்ன தவறுன்னு கேட்குறாங்கல்ல. நீங்கள் நல்லா பேசுங்க சாமி. இந்த அறிவிப்பு கூட இன்றைக்கி அறிவித்ததுக்கு பதிலாக டெல்லியிலேயே போய் அறிவிங்க. எங்கள் ஓட்டு அதனால் 102% எங்களுக்கு சேர்ந்துடும். மக்கள் பார்க்குறாங்கல்ல, பிஜேபி மாநிலங்கள் எப்படி ஆடுறீங்களோ அதே மாதிரி அந்த ஆட்சியை நடத்துறேன்னு சொல்லுங்க. மக்கள் எங்களுக்கு அதிகமாக ஓட்டு போட்டுருவாங்க. நன்றி. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.